கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருச்சு. டிஎன்பிசி குரூப் 4 இப்போ தான் வந்து எக்ஸாம் முடிஞ்சது இல்லைங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிடுச்சுங்க. ஸோ யாரெல்லாம் வந்து டைரெக்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உதவி ஆய்வாளர் சார் பதிவாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட், அருமையான போஸ்ட் இல்லைங்களா? டைரெக்டாக வந்து நம்ம இந்த குரூப் 2 எக்ஸாம் எழுதியே போகலாம். ஸோ இந்த உதவி ஆய்வாளர் சார் பதிவாளரில் போய் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா, டிஎன்பிசி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க. இன்றைக்கி எக்ஸாம் அந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட்டில் எல்லாமே வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜூலை 15 இல்லைங்களா? ஸோ செப்டம்பர் 28 எக்ஸாம் டேட்டு. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு 13. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது, குவாலிஃபிகேஷன் எப்படி, சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, ஏஜ் லிமிட் என்ன, எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுக்கான டிஎன்பிசி குரூப் டூ ஏ செப்பரேட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் ஜூலை 20லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து இப்போது ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வு 2-2A பணிக்கான நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். டேட் நீங்கள் பார்க்கலாம், ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா தெரியும் உங்களுக்கு கிளியராக. ஸோ நாள் 15/7/2025 இன்று வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்ளிகேஷன் போடுறதுக்கான டேட்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அந்த அறிவிக்கை நாள் இருந்தாலும் கடைசி நாள் முக்கியமானதுங்க. கடைசி நாள் எது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு 13 அப்படிங்கிறது கடைசி நாள். ஸோ எக்ஸாம் டேட் அப்படி பார்த்துக்குங்க செப்டம்பர் 28. என்னது, முதல்நிலை தேர்வு அதான் நடக்கும். முதல்நிலை தேர்வு தான் அங்கே நடக்குங்க. ஆகஸ்ட்டு செப்டம்பர் 28 ஓகேங்களா? சரி, இப்போ வந்து உள்ள டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், பணி என்னென்ன பணிகள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட். தொகுதி 2 பணிகள்: உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், அதே மாதிரி இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், சார் பதிவாளர், இப்படி வரிசையாக போஸ்ட் இருக்குங்க. அருமையான போஸ்ட்டு. ஸோ 50 போஸ்ட்டும் அருமையான போஸ்ட்டு. நேரடியாக நீங்கள் ப்ரொமோஷன் ஆகி கூட போக முடியாது, ஆனால் நேரடியாக அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் போகலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா குரூப் 2A. ஸோ குரூப் 2A எடுத்திங்கன்னா முதுநிலை ஆய்வாளர், இது ஒரு 65 போஸ்ட்டு. இது மாதிரி உதவி ஆய்வாளர், தணிக்கை ஆய்வாளர், இப்படி வரிசையாக போஸ்ட் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கடைசியாக வந்து போஸ்ட்னா 595 போஸ்ட்டு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 645 போஸ்ட் இருக்குதுங்க. ஸோ அருமையான போஸ்ட்டு. இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் ஆனிங்கன்னா டைரெக்டாகவே ஒரு ஆஃபீஸர் கிரேடுக்கு நம்ம போக முடியும். ஸோ இப்போ வயது வரம்பு என்னென்னா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாங்க. ஸோ வயது வரம்பில் என்னென்ன சொல்லியிருக்காங்க கிளியராக பாருங்கள். 1/7/2025 பிரகாரம் இருக்கணுமாம்மா. இப்போ சொல்லியிருக்கிறது வந்து பிற வகுப்பினருக்கு தான் சொல்லியிருக்காங்க. உச்ச வரம்பு அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. யாராருக்கு 32 இருக்கணும், 42 இருக்கணும், ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து மற்றவங்களுக்கு எடுத்துக்கலாங்க. ஸோ குரூப் 2 எடுத்து பாருங்கள். குரூப் 2லேயும் அதே மாதிரி உச்ச வரம்பு, அது உச்ச வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் பிற்படுத்த வகுப்புகள் இருக்காங்களா, பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து உச்ச வரம்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிரும். 18th நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள், என்னென்ன கல்வி தகுதி இருக்குன்னா, ஜென்ரலி என்ன பண்ணுங்க, எனி டிகிரிங்க. ஸோ எனி டிகிரி படிச்சிருந்தாலே போதுங்க, ஈஸியாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தொடர்ந்து இந்த குரூப் 2A எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் தேர்வு முறை திட்டம். இந்த தேர்வு முறை திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே வந்து OMR ஷீட்டில் கொள்குறி வகை, அதாவது மல்டி சாய்ஸ் கொஸ்டின் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இந்த ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வுக்கான முதல்நிலை தேர்வு. சரிங்களா? முதல்நிலை தேர்வு வந்து எப்படி இருக்கும், 10ஆம் வகுப்பில் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பட்டப்படிப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு
திறனறிவு மனக்கணக்கில் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் 75 டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கான எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஸோ 3 ஹவர்ஸு எப்படி நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுதணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி பேட்டர்ன் தான் இந்த முதல் நிலை தேர்வு இருக்குங்க. சரிங்களா? குரூப் 2 சரிங்களா, குரூப் 2 ஏ அதே மாதிரி குரூப் 2 எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் பேட்டர்னில் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 முதன்மை தேர்வு எடுத்துக்கிட்டால் விரிந்துரைக்கும் வகை, அதாவது டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் அது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தாள் 1 அப்படின்னு எடுத்திங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பில் வந்து ஒரு அதிகபட்ச மதிப்பெண்கள் 100, அதுக்கான வந்து 3 மணி நேரம் இருக்கணும். ஸோ குறைந்தது 40 மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் தாள் 2 திருத்த போவாங்க. அதில் வந்து பட்டப்படிப்புக்கு ஈக்குவலண்ட்டான, அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300 இருக்கும், 3 ஹவர்ஸு. அதே மாதிரி 90 குவாலிஃபை ஆகிருக்கணும். ஸோ குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குரூப் 2 ஏ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ தாள் 1 தாள் 2 2 இருக்கும். அதில் வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு அதே மாதிரி 40 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். ஆனால் குரூப் 2 ஏ பேப்பர் 2 ஜிகே அண்டு ஆப்டிடியூட் ரீசனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ மல்டி சாய்ஸ் கொஸ்டினில் இருக்கும், அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஃபுல் சாப்டர்ஸை நீங்கள் வந்து 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிறப்பாக படிக்கணுங்க. அதுவும் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லையா, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் கொடுக்குறது, ஸோ அசர்ஷன் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் கொடுக்குறது, இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகிக்கணும். ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A இதுக்கான செப்பரேட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 20 நம்ம வந்து இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். ஸோ அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம்.